அண்ணே வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லக்கண்ணு அவர்களுடைய மரணம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் ஐயா அவர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். ஐயா வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்டவாதின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டு நம்ம எல்லாரும் கடந்து போயிட முடியாது. அவர் சமகாலத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அவரை போற்றி கொண்டாட வேண்டியது நம்ம தமிழ் சமூகத்தினுடைய கடமையும் கூட. ஏன்னா ஒரு வைராக்கியம், ஒரு வீரம், ஒரு போர்க்குணம், இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைந்த ஒரு அடையாளம்னாக்க ஐயா நல்லக்கண்ணு அவரையே சாரும். ஏன்னா 2008 காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு முழு கம்யூனிசவாதியாக இருந்தேன். நான் வந்துட்டு அதனுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு மார்க்ஸ் லெனின் போன்ற தீவிரமான கம்யூனிஸ்ட்வாதிகளுடைய சித்தாந்தத்தை ஏற்று அதன் பாதையில் நானும் பயணித்தேன். அப்போ அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்துட்டு போர்க்குணம்னா என்ன, ஏன் போராடணும், போராடினா என்ன நடக்கும், இப்போ முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவத்துக்கான வேறுபாடு என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கம்யூனிசத்தை வச்சுதான் எல்லா இளைஞர்கள் வந்துட்டு அன்னைக்கு கற்றுக்கிட்டோம். அது ஏன் அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா, போராடினாலும் சாவோம், போராடலைனாலும் சாவோம். போராடினா ஒரு வேளை நம்ம நினைச்சதை சாதிச்சுட்டு சாகலாம், இல்லைனாக்க எல்லாரும் போல நம்மளும் மடிஞ்சு சாவதான் போகிறோம். அப்போ இந்த சித்தாந்தத்தை வந்துட்டு நீ போராடினா எந்த காரியத்தையும் ஜெயிக்கலாம்ன்றதை வந்துட்டு ஐயா வந்துட்டு நமக்கு முன்னிலைப்படுத்தினார். அதனால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம சின்ன வட்டத்துக்குள்ளே அடைச்சிட முடியாது. இன்றைக்கி இருக்க கால சூழல் வந்துட்டு அந்த போர்க்குணம்ன்றது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறவே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்துட்டு முன்னாடி சொன்னவங்க மாதிரி திரைக்க வச்சு ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு செல்போன் மோகம், மது மத இதில் வந்துட்டு திளைத்து கிடக்குது. அதுக்கு இந்த அரசாங்கமே துணையாக இருக்குது. இளைஞர்களை சீரழிக்கிறதுல வந்துட்டு மக்களை வந்துட்டு தள்ளி அவங்களை வந்துட்டு உழைப்பை விட்டு வெளியேற்றிருச்சு. அந்த போர்க்குணம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த சமூகத்தையே வந்துட்டு மழுங்கடிக்கிற வேலையை வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு ஒரு 50 ஆண்டு காலமாகவே இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் வந்துட்டு சிந்திக்கக்கூடாது, சிந்திச்சானா போராடுதான், போராடினா கேள்வி கேட்பான். அப்போ கேள்வி கேட்டால் நம்மளால் அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணாமல் இருக்க முடியாதுன்றதுல வந்துட்டு இந்த அரசாங்கங்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வழி நடத்துறதுக்கு ஐயா மாதிரி இந்த தலைவர்கள் வந்துட்டு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. அப்போ அவரை நோக்கி வந்துட்டு இந்த இளைஞர் பட்டாளம் வந்துட்டு அவர் பாதையில் வந்துட்டு பயணித்தோம். நிறைய போராட்டங்கள் பண்ணினாங்க. எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிச்சு. மக்களுக்கு தேவையானதை வந்துட்டு நம்ம போராடி பெற்றோம். விடுதலையும் அப்படித்தான் பெற்றோம். விடுதலை பெற்ற இந்தியாவிலே வந்துட்டு போராட்டத்தின் மூலிமா அதுக்கு வித்திட்ட தமிழ்நாடுதே முதலிடமாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐயா மாதிரி இருந்த தலைவர்கள் வந்துட்டு நம்ம மாணவ சமூகத்தை வந்துட்டு வழிநெறிப்படுத்தினதனுடைய விளைவு தான் இத்தனையும் நம்ம வந்துட்டு எளிதாக சாதிக்க முடிஞ்சிச்சு. அப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னைக்கு மழுங்கடிச்சு இந்த உழைக்கும் வர்க்கத்தை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு உழைப்பை விட்டு வெளியேற்றிருச்சு. உழைப்புனா என்னன்றதே தெரியல. எல்லாருமே வந்துட்டு ஈஸியானதாக செய்யணும்னு நினைக்கிறான். உழைக்கிறதுக்கு யாரும் முன் வர்றது இல்லை. அப்போ இதில் இதுக்கெல்லாம் ஒரு மாற்று என்ன வேணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்துட்டு இந்த அரசியலை வந்துட்டு சரியாக கற்பிக்கலை. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அப்போ இது இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய தேவையை நீ அடைய முடியுன்றது வந்துட்டு நமக்கு தலைவர்கள் வழிகாட்டினது. அப்போ இந்த சிந்தனைகளே இல்லாமல் ஆக்கிட்டோம்னாக்க இந்த சமூகத்தை வந்துட்டு இப்படியே முடிச்சிடலாம்ன்றது வந்துட்டு இந்த திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தமாக மாறி போயிடுச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் சமகாலத்தில் வந்துட்டு இப்படி இருந்த தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்துட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக வந்துட்டு தான் கொண்ட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வந்துட்டு அடமானம் வச்சுட்டாங்க. அந்த திராவிட கட்சிகள் கிட்ட அடமானம் வச்சதனுடைய விளைவு வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு மக்களும் வந்துட்டு அந்த போர்க்குணம் இல்லாம மாறிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு பார்த்து சமகாலத்துல எங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய வழிகாட்டுதல் பேர்ல இந்த வேலையை வந்துட்டு செய்யறதுல அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் வந்துட்டு இதை முன்னெடுத்து ஒரு வீரியமிக்க ஒரு படையை வந்துட்டு உருவாக்கி ஒழுக்கம்னா என்ன, கண்ணியம்னா என்ன, நேர்மைனா என்ன, அறம்னா என்னன்றதை வந்துட்டு இன்னைக்கு திறம்பட வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதனுடைய விளைவு வந்துட்டு நீங்க இப்ப சமீபத்தில் பார்த்த திருச்சி மாநாடை பார்த்துருப்பீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கும். கண்டிப்பா இது மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முன் உதாரணம். ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும், ஒரு இயக்கம் எப்படி இருக்கணும், அது யாருக்கானதா இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு தெளிவான சிந்தனையோட தொலைநோக்கு பார்வையை கூட அண்ணன் பிரபாகரனுடைய ராணுவ கட்டமைப்பு மாதிரி அதை வழி நடத்தினுடைய பெருமை வந்துட்டு ஒட்டுமொத்தமாகவே வந்துட்டு அண்ணன் சீமானை மட்டுமே சேரும். அப்ப இந்த மாதிரி தலைவர்களுக்கு மத்தியில வந்துட்டு இந்த பிள்ளைகள் வந்துட்டு போகும்போது இந்த நாடு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு அறம் சார்ந்த
ஒரு பெருமைமிக்க இனமா வந்துட்டு அடியெடுத்து வச்சு நகர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியல் புரிதல் வந்து இளைஞர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தம் வந்து திரள்றாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இது இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல வந்துட்டு இது முழுமையாவே வந்துட்டு தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்து எல்லாருமே வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு மிக அருகாமையில இருக்குது. அந்த மகிழ்ச்சியோடய வந்துட்டு நம்ம வந்துட்டு பயணிக்கலாம். ரொம்ப சிறப்பு. இப்ப நாம் தமிழர் கட்சியில பல இளைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் சினிமா மோகத்துல ஓரளவுக்கு ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து இப்ப இருக்கக்கூடிய சினிமா மோகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயா நல்லகண்ணு மாதிரி போன்ற தலைவர்கள் பற்றி செந்தமிழன் சீமான் அவர்கள் போன்றவர்கள் வந்து பொதுவெளியில பேசுறதுனால இப்ப இந்த திரைமுகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சிந்திப்பாங்களா? கண்டிப்பா சிந்திப்பாங்க. இது ஒண்ணு என்ன காரணம்னாக்க இதை வந்து நமக்கு வந்துட்டு கற்பிக்கல. நமக்கு முன்னாடி இருந்த கல்வித்துறையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாரை படிக்கணும், யாரை படிச்சு நீ அறிவை வளர்த்துக்கணுன்றத வந்துட்டு கடந்து போயிட்டாங்க. அது பொதுவாகவே வந்துட்டு தமிழனாலே பெருமைக்குரியவன். அப்ப அந்த பெருமைக்குரியவனாக்கா பெருமை மிக்க அடையாளங்களை பூரா அழிச்சிடணும். அந்த பெருமை மிக்க தலைவர்கள் யாரையும் நீ படிக்க கூடாது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப கவனமா வந்துட்டு இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சதுனால அப்ப நான் எனக்கு யாரு தலைவன்றது வந்து எனக்கு தெரியல. என் பிள்ளைகளுக்கும் வந்துட்டு அதை கடத்துறதுக்கு இங்க ஆள் இல்லை. இப்ப நான் சமகாலத்துல வந்துட்டு ஐயா நல்லகண்ணு, பிரபாகரன், சீமான் இவங்களை பார்த்து வந்ததுனால மத போன்ற இந்த ஒரு கெட்ட தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடாம நாம வந்து அறம் சார்ந்து வாழணும், நம்ம பிள்ளைகளை வந்துட்டு இந்த மாதிரி வழி நடத்தணும்ன்றதுல நம்ம உறுதித்தன்மையோட இருக்கிறோம். இந்த விஷயம் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் மாணவர்கள் சமுதாயத்துக்கும் வந்துட்டு இதை நம்ம கடத்தணும். அப்ப இதுக்கு நம்ம வரலாற்று தலைவர்களை படிக்கணும். நம்ம பார்த்துருக்கோம் இந்த சமகாலத்துல நம்ம திருச்சியில் நடந்த மாநாட்டுல எத்தனையோ தலைவர்களை நம்ம இது வரைக்கும் பாட புஸ்தகம் படிக்காத தெரிஞ்சுக்கிறாத எத்தனையோ தலைவர்களை வந்துட்டு நமக்கு அடையாளப்படுத்தி இருந்தார் அண்ணன். அப்ப இவங்க பூராமே நமக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க, வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட பெருமை என்ன, அவங்க இந்த இடத்திற்கு செஞ்ச நன்மை என்ன அப்படின்றத வந்துட்டு நமக்கு வந்து கற்பிக்கல. அப்ப இத்தனை தலைவர்கள் இருந்தவங்க எல்லாம் படிக்காம இந்த பிள்ளைய வந்துட்டு பாடத்திட்டமே இங்க வந்துட்டு ஒரு கேலி கூத்தா இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இங்க இருக்குது. அப்ப இதெல்லாம் அடுத்து வர தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு அரசியல் மாற்றமாகி அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு அரசு ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி தலைவர்களை படிக்கும் போது ஒட்டுமொத்த சமுதாயமும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றிண்ணா.